இந்த கொஸ்டினில் முக்கோணம் ஏபிசியின் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு முக்கோணம் இருக்குது, அதோட பேர் வந்து ஏபிசி. இதில் பிசி அப்படிங்கிற அந்த சைடில் ஒரு கோடு வந்து, அதாவது மையத்தில் வந்து ஒரு கோடு வந்து குத்துதுங்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த மையக்குத்து கோடு. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க I1. ஸோ I1 எழுதிக்கிட்டேன். இதில் பிசியோட, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் லென்த் வந்து 8 சென்டிமீட்டருங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா மையத்தில் தான் குத்துது. இது ஒரு 4, இது ஒரு 4 இருக்குமா? ஓகே. இதில் இந்த எஸ்எம் வேல்யூ, அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் வேல்யூ வந்து 3ன்ட்டாங்க. எனில் அந்த எஸ்சி இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி இருக்கா? இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இந்த முக்கோணம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்குமா? ஸோ இதோட இந்த சைடு 3, கீழே 4, இங்கே எக்ஸ். இப்போ நம்ம வழக்கம் போல் என்னது கர்ணம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? கர்ணம் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். அப்போ அடுத்துள்ள பக்கம் 3, ஸோ எதிர்பக்கம் 3, அடுத்துள்ள பக்கம் 4. ஓகேவா? அப்போ 9 + 16 = 25. எக்ஸ் ஸ்கொயர் = 25னா எக்ஸோட வேல்யூ என்ன? 5ன்னு வரும். அப்போ 5 அப்படிங்கிறது ஆன்சர்.